இருந்தாங்க அப்படின்னா இறந்துட்டு இருந்தாங்க. கரெக்ட்டுங்களா? உணவு இல்லாம எல்லாரும் இறந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, உணவு இருக்கு. அத வந்து ஓவரா சாப்பிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸஸ் வந்து வெயிட்டா வந்து ஆயிர்றோம். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வந்து கரெக்ட்டா வந்து நம்ம வேலை செய்றோமா? அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய வந்து ஒரு கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. இப்ப எப்படிங்க இப்ப மொபைல் இருக்கு, சார்ஜ் வேணும். நம்ம சார்ஜ கனெக்ட் பண்றோம். ரைட்டுங்களா? ஒரு 1 ஹவர்ல வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, பேட்டரி வந்து ஃபுல் ஆயிரும். ரைட்டுங்களா? ரைட்டு சார்ஜ்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அ மொபைல் ஃபோன சார்ஜர்லயே கனெக்ட் பண்ணி விட்டோம். அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? அங்க மொபைல் ஃபோன்லயே என்ன ஆகுதுன்னா, பேட்டரி உப்பி, அந்த ரொம்ப நாளுக்கு வந்து அது சீக்கிரமாவே வந்து என்ன ஆகுது அப்டின்னா, பவர் வந்து டவுன் ஆகுது இல்லையா? இந்த மாரி நீங்க எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சேம் அதே மாரி தான் என்ன அப்டின்னா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு வந்து சாப்பாடு வந்து சாப்பிடணும். ஆனா, அது இப்ப என்ன நடக்கு அப்டின்னா, அதையவே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இன்டேக் எடுக்கக்கூடிய ஃபுட்டையவே வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, ஓவரா இன்டேக் எடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்டின்னா, நம்ம பாடி வெயிட் டோட்டலாவே வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்டின்னா, இன்கிரீஸ் பண்ணிடுறோம் நாம. சரிங்களா? அப்படி இன்கிரீஸ் பண்றோம் அப்டின்னா, நம்மளுக்கு என்ன மாரியான ப்ராப்ளங்கள்லாம் வருது? சரிங்களா? அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்ன அப்டின்னா, அ நார்மலான வெயிட்ல இருந்தா, இன்னைக்கு நீங்க வந்து தொப்பை இல்லாம நார்மலான வெயிட்ல இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. சரிங்களா? ஆனா ஒன்ஸ் வந்து நீங்க என்ன அப்டின்னா, ஓவர் வெயிட்ல வந்து இருக்கீங்க. ஓவர் வெயிட்ல இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ரிஸ்கே என்ன ஆகுது அப்டின்னா, வ ஹை ரிஸ்க் என்ன அப்டின்னா 45% வந்து என்ன அப்டின்னா, ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. ஹார்ட் டிசீஸ் வந்து வர்றதுக்கு இருக்கு. அடுத்தது என்ன அப்டின்னா, நம்ம ஓவர் வெயிட்ல இருந்தா சார் எனக்கு சுகர் இல்ல, இது இல்ல அப்டின்னா, நம்ம ஓவர் வெயிட்ல இருக்கோம் அப்டின்னா, 85% ஆஃப் த சான்ஸ் என்ன அப்டின்னா, டைப் 2 டயாபெட்டிஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்தது என்ன அப்டின்னா, 30-50% ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன் பிரஷர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமாகறக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதெல்லாம் எதனால அப்டின்னா, நம்ம ஓவர் வெயிட். அடுத்து 20-25% வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிகேடி கேஸஸ் லிங்க்ஸ்ங்க. ஒபிசிட்டி ரிலேட்டட் மெட்டபாலிசம் சிண்ட்ரோம் சரிங்களா? நம்ம பாடில நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் சரிங்களா? அதுக்கு கூட பார்த்தீங்க அப்டின்னு இது வந்து ரிஸ்க்கா வந்து இருக்கு. அடுத்தது இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லிவர் ஃபங்ஷன் சரிங்களா? 25-30% வந்து என்ன அப்டின்னா, நம்மளுக்கு லிவர் ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. சரிங்களா? இது வந்து மெயின் காரணம் சரிங்களா? எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வெயிட் ஆயிருக்கோம் அப்டின்னு சொல்லி வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து இம்மீடியட்டா வந்து தெரியாது. ஆனா ஒண்ண தொட்டு என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து இருக்கும். இந்த ரிஸ்க்குக்கு வர்றதுக்கு யார் காரணம் அப்டின்னா, நம்மளே தான் முழு முதல் காரணம். சரிங்களா? நம்ம வந்து மத்த ப்ராப்ளம் வந்து இப்ப நம்ம ரோட்ல போறோம், யாராவது தட்டி விட்டாங்க, கீழ விழுந்துட்டோம், வண்டியில வந்துட்டோம். அதுக்கு காரணம் வந்து வேற இது இருக்கு. ஆனா, நம்மளோட வெயிட் கெயின் நம்ம ஓவர் வெயிட் ஆகுறதுக்கு காரணமே என்ன அப்டின்னா, நம்மளோட உணவு பழக்கவழக்க முறைகள் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட உடல் உழைப்புகள் இல்லாம இருக்கிறது தான் வந்து என்ன அப்டின்னா, மெயின் வந்து இது இருக்குது. ரைட்டுங்களா? ரைட். இப்ப நம்ம பாடி வெயிட் ஏறுது அப்டின்னா, 2 விதத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன அப்டின்னா, ஒண்ணு மசில் வெயிட்டா இருக்கும். இல்ல அப்டின்னா ஃபேட் வெயிட்டா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு அ என்ன அப்டின்னா, இன்னைக்கு கொழுப்புகள் ஏறுது அப்டின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப, எதனால அப்டி எங்கெங்கெல்லாம் ஏறுது அப்டின்னா, 2 விதமான கொழுப்புகள் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்குட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, தோலுக்கு அடிப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட். சரிங்களா? விசரல் ஃபேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட உள்ளுறுப்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபேட். மஞ்சள். இப்ப பல பேர் வந்து இன்னைக்கு நான்வெஜ் வந்து நீங்க வந்து சாப்பிடுவீங்க. சரிங்களா? நான்வெஜ் சாப்பிடுறப்போ மட்டன் இந்த மாரி எல்லாம் சாப்பிடுறப்போ என்ன அப்டின்னா, அதுல கொழுப்பு வரும். சரிங்களா? ஐய்யயோ! இது சாப்பிட்டா நம்மளுக்கு கொழுப்பு ஏறிரும் அப்டின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து நீங்க வெயிட்லயோ, தொப்பையோட இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்குள்ளயும் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மஞ்ச கலரான கொழுப்புகள் வந்து என்ன அப்டின்னா, உங்க உள்ளுறுப்புகள்ல படிஞ்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உள்ளுறுப்புகள் செயல்பாடுகள வந்து கம்மி பண்ணுதுன்னு அர்த்தம். செயல்படுது. இந்த விசரல் ஃபேட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உள்ளுறுப்புகளோட செயல்பாட கம்மி பண்ணுது. இப்ப எக்ஸாம்பிள், இப்போ லிவர சுத்தி வந்து இந்த உள்ள கொழுப்புகள் இருக்கு அப்படின்னா, லிவரோட ஃபங்ஷன உங்களுக்கு கம்மி பண்ணும்.
சரிங்களா? குடலை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொழுப்பு இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா குடலோட செரிமான தன்மையை வந்து கம்மி பண்ணும். சரி, கிட்னியை சுத்தி வந்து இது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து கம்மி பண்ணும். சரிங்களா? இப்ப நார்மலா வந்து இப்ப நீங்க வந்து இண்டிவிஜுவலா வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஏறுறீங்க அப்படின்னு எப்படி ஏறுவீங்க? ஃப்ரீயா ஏறுவீங்க. கூடயே வந்து ஒரு 10 கிலோ, ஒரு 15 கிலோ ஒரு வெயிட்ட தூக்கிட்டு நீங்க வந்து கூட ஏறுறீங்க ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? ரிஸ்கா இருக்கும் இல்லையா? சேம் அதே ரிஸ்க் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பாடிக்குள்ளேயும் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான ப்ராப்ளங்கள வந்து ஃபேஸ் பண்ணுது. சரிங்களா? நம்ம வந்து பலத வந்து நம்ம கேர் எடுக்கிறோம். நம்ம மொபைல் என்ன பண்றோம் அப்படின்னா, கேர் எடுக்கிறோம். சரிங்களா? என்ன பண்றோம் அப்படின்னா, சார்ஜர் இந்த டிஸ்ப்ளே இதெல்லாம் கிளீன் பண்றோம். உள்ள இருக்கிறதெல்லாம் பேட்டரி இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு கரெக்ட்டா இருக்குன்னு பார்க்குறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம 2 வீலர், 4 வீலர் எல்லாம் இருக்கு அப்படின்னா, 3 மந்த்ஸ் ஒன்ஸ், 4 மந்த்ஸ் ஒன்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிலோமீட்டருக்கு தகுந்த மாரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சர்வீசஸ் வந்து விடுறோம். சர்வீஸ விட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கார வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணி சர்வீஸ் எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா ஸ்மூத்தா போகுது. ஆனா, நம்ம லைஃப் உயிர் வாழ்றதுக்கு இருக்கக்கூடிய நம்ம உடம்ப இன்டர்னல் ஆர்கன்ஸ நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம கேர் எடுத்திருக்கோமா? அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தருமே என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டுக்கங்க. சரிங்களா? நம்ம வந்து இப்ப அந்த காலத்துல வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டாங்க. நம்ம சொல்றோம் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க. கம்பு, சோளம், குதிரைவாலி, திணை இந்த மாரி எல்லாம் சாப்பிட்டாங்க. ஹை புரோட்டீன் ஃபுட் சாப்பிட்டாங்க. ம். ஆனா அவிங்களுக்கெல்லாம் இந்த மாரி ப்ராப்ளம் வரலையே! யாரும் உடம்போட இல்லையே! நம்மளுக்கு மட்டும் தான் ஏன் இந்த ப்ராப்ளம்னா, என்ன அப்டின்னா, சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கரெக்ட்டான வேலைகள் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம என்ன பண்றதில்ல அப்டின்னா, நம்ம வந்து செய்யறதில்ல. சரிங்களா? ரைட். இன்னைக்கு நான் சொன்ன மாரி வந்து விஸ்ரல் ஃபேட் பாருங்க. இப்ப இந்த பிக்சர்ல பார்த்தீங்கல்ல, விஸ்ரல் ஃபேட் எங்க இருக்கும் அப்டின்னா, டீப் இன் த அப்டமன் நம்ம வயித்து பகுதியோட உள் பகுதியில வந்து இருக்கும். சரிங்களா? அ இதனால விஸ்ரல் ஃபேட் வந்து இன்கிரீஸ் ஆகுறங்காட்டி உங்களுக்கு என்ன டிசீஸ்னா, ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக் நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி, அத வந்து இருக்குமா. அதுக்கு வந்து ரெடியூஷன்ஸ் என்ன அப்டின்னா, இஸ் த்ரூ த டயட். இப்ப அத நம்ம எப்படி வந்து ரிடக்ஷன்ஸ் நம்ம வந்து எப்படி நம்ம குறைக்கலாம் அப்டின்னா, டயட் அண்ட் எக்சர்சைஸ் மூலியமா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த விசரல் ஃபேட்ட வந்து நம்ம வந்து குறைக்கலாம். சரிங்களா? அடுத்து சப்க்யூட்டியன்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது என்ன அப்டின்னா, தோலுக்கு உள்ப தோலுக்கு உள்பகுதியில பாருங்க. இந்த பிக்சர்ல தெரியுது பாருங்க. நம்ம தோல் இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம தோல் வந்து நல்ல சுருக்கம் இல்லாம இருக்கறக்கு, பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல க்ளோவா இருக்கறக்கு, எல்லாத்துக்குமே எது காரணம் அப்படின்னா, இந்த சப்குடென்ஸ் ஃபேட் தான் வந்து காரணம். அதனால வந்து நம்மளுக்கு பெரிய லெவலுக்கு வந்து ரிஸ்க் வந்து எதுவுமே கிடையாது. லெஸ் ரிஸ்க் தென் விஸ்ரல் ஃபேட். சரிங்களா? விஸ்ரல் ஃபேட்ட விட வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அது வந்து என்ன அப்படின்னா, நார்மலா தான் வந்து இருக்கும். சரிங்க. இத வந்து இது என்ன ரிடக்ஷன் த்ரூ த டயட் அண்ட் எக்சர்சைஸ். எல்லாத்துக்குமே எல்லா விதமான ஃபேட்ட வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பரான சரிவிகித உணவு வந்து நம்ம வந்து சாப்பிடணும். பிளஸ் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டான எக்சர்சைஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கடந்த 1 வாரங்கள்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், எவ்வளவு பேர் வந்து நீங்க என்ன அப்படின்னா, வாக்கிங் போயிருக்கீங்க. சரிங்களா? இல்ல பிசிக்கல் எக்சர்சைஸ் வீட்ல இருந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு, நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க இந்த கேள்விய வந்து நீங்க கேட்டுக்கலாம் நீங்க. சரிங்களா? உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேள்விகள வந்து நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு ஓவராலா வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபீமேல் சரிங்களா? ஒரு வுமன் இருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ கலோரிஸ் வந்து அவிகளுக்கு வந்து தேவை அப்படின்னா, 1400லிருந்து 1600 கலோரிஸ் வந்து என்ன அப்படின்னா, அவிகளுக்கு வந்து தேவை. ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து கலோரிஸ் வந்து அவ்வளோ தேவை. சரிங்களா? மென்னுக்கு எவ்வளோ அப்படின்னா, 1600லிருந்து 1800 கலோரிஸ் வந்து மென்னுக்கு வந்து தேவை. சரிங்களா? ஆனா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு வேளைக்கே வந்து இந்த மாரி சாப்பிட்டுருக்கோம். சரிங்களா? ஒரு வேளைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த அளவுக்கு கலோரிஸ வந்து நம்ம சாப்பிடுறோம். ரைட். நம்ம கலோரி சாப்பிடுறது ரைட்டு. ஆனா, அதற்கு உண்டான உடல் உழைப்பு இருக்கா? அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ப்ரீவியஸா வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வீட்ல டிவி எல்லாம் வச்சிருந்தோம். ஆரம்ப காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ ரிமோட் இல்லாம டிவி இருந்துச்சு. சரிங்களா? ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு அப்டின்னா, ரிமோட்டோட டிவி இருக்கு. நம்ம அங்க சேனல் மாத்தணும்னு என்ன பண்ணுவோம்னா, எந்திரிச்சு போய் சேனல் மாத்துவோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயி போச்சு?
உட்கார்ந்த இடத்துலயே வந்து சேனலை வந்து மாத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு ரிமோட் இல்லாம நம்ம வந்து டிவி வாங்குவோமா? வாங்கவே மாட்டோம். சரிங்களா? அந்த மாரி என்ன அப்படின்னா, உடல் உழைப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாயி போச்சு. ப்ரீவியஸா என்ன பண்ணுவாங்க? வீட்ல வந்து லேடீஸ் எல்லாம் குக் பண்றாங்க அப்படின்னா, ஆட்டாங்கல்ல ஆட்டுவாங்க. ஆனா, இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, மிக்ஸி. சரிங்களா? இன்னைக்கு பவர் இல்ல அப்படின்னா, காலையில வந்து பவர் இல்ல அப்படின்னா, பல வீட்ல வந்து ப்ராப்பரான மார்னிங் ஃபுட்டே வந்து இருக்காது. எதனால அப்படின்னா, நம்மளோட உடல் உழைப்பு கம்மியாயி போச்சு. இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நம்ம அந்த மாரி மாறிட்டோம். ஆனா, இன்னைக்கு நம்ம காலையில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம இப்போ ஒரு நார்மலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம போய் வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு என்ன பண்றோம்? நல்லா சாப்பிடுறோம். ஒரு 5, 6 இட்லி வந்து சாப்பிடுறோம். சாம்பார் ஊத்தி வடை சாப்பிடுறோம். அடுத்தது வந்து காஃபி குடிக்கிறோம். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1100 கலோரி வந்துரும். நீங்க காலையில நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்ட வந்து கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1100 கலோரிஸ் வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சாப்பிட்றோம். இதே விருந்துல போய் எங்கேயாச்செல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா, அது என்ன ஆயிருது அப்படின்னா, அப்பவே வந்து ஒரு 1500 டூ 2000 கலோரி ஒரு வேளையிலே வந்துருது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லயே. ஒரு நாளைக்கு தேவையானது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு வேளையிலேயே வந்து சாப்பிட்டுறோம். ரைட் சாப்பிட்டு நம்ம அதுக்கு உண்டான வேலை செய்றோமா? கேள்விக்குறி. சரிங்களா? பிசிக்கல் ஒர்க் இன்னைக்கு வந்து ஹெவியா வந்து பிசிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் யாருன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெயிட் தூக்கக்கூடிய நபர்கள். சரிங்களா? பிளஸ் வந்து என்ன அப்படின்னா, கட்டட வேலை செய்யக்கூடிய நபர்கள். சரிங்களா? அவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் ஒர்க் வந்து இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500, 600 டைம் வந்து கீழ குனிஞ்சு மேல எந்திரிப்பாங்க. அந்த மாரி பிசிக்கல் ஒர்க் வந்து இருக்கு. அந்த மாரி நீங்க ஏதாச்சும் வந்து வேலை பார்க்குறீங்களா? உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க என்ன அப்படின்னா, கேள்விகள் வந்து நீங்க கேட்டுக்கங்க. உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க இந்த கேள்விகள் வந்து கேட்டுக்கங்க. ரைட். இப்போ பிஎம்ஐ பாடி மாஸ் இன்டெக்ஸ் இப்ப நான் வந்து இப்ப நம்ம வந்து நான் ஓவர் வெயிட்ல இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அத வந்து மெஷர் பண்றதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒண்ணு குடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அந்த பாடி மாஸோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா, நார்மலா வந்து 18 கீழ இருந்துச்சு அப்படின்னா, அண்டர் வெயிட்ல வந்து இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? 18.5 கீழ இருந்துச்சு அப்படின்னா, அண்டர் வெயிட்ல இருக்கும். அடுத்தது 18.5 டூ 24.9 25 பாயிண்ட்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நார்மல் வெயிட் அப்படின்றோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நார்மல் வெயிட். சரிங்களா? அடுத்தது 25லிருந்து 30க்குள்ள இருக்கு அப்படின்னா, ஓவர் வெயிட். சரிங்களா? அடுத்தது 30 டூ 40 அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒபிசிட்டி. சரிங்களா? சரிங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஒபிசிட்டின்னு சொல்றோம். ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 40க்கு மேல இருக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டி அப்படின்னு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பிஎம்ஐய வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பல ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறாங்க. ஈவன் நம்மளோட கன்சல்டன்ட்டே பல பேர் வந்து கொரடோஸ்கான் மிஷின் வச்சிருக்காங்க. அதுல வச்சே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜெனரலா வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரைட். இப்ப நம்ம பிஎம்ஐய வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம்? ம். அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறப்போ 2 விதமான சிஸ்டத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம பிஎம்ஐ என்ன அப்படின்னா 703 இன்டு வெயிட் இன்டு பவுண்டா போட்டு இது வந்து என்ன அப்படின்னா, பவுண்ட் அப்படின்னா இப்ப நான் இந்த இந்த சிஸ்டம் எல்லாம் என்னன்னா யூரோப்பியன் கண்ட்ரிக்கு. இம்பீரியல் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிக்கு. மேட்ரிக் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்ப நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லி நம்மளோட பிஎம்ஐ எப்படி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வெயிட் எவ்வளோன்னு வந்து நீங்க பார்த்துக்கங்க. ஹைட் இன்டு ஹைட்டோட ஸ்கொயர் இன்னும் மீட்டரா கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பிஎம்ஐ எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்க இங்க மேட்ரிக்ஸ் சிஸ்டத்தோட வந்து போட்டிருக்கு. இன்னைக்கு எக்ஸாம்பிள் சின்ன ஒருத்தர் வந்து 68 கிலோ வெயிட் இருக்காங்க. அ வெயிட் வந்து 68 கிலோ. சரிங்களா? அம் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 155 சென்டிமீட்டர் வந்து இருக்காரு. எவ்வளங்க? 155 சென்டிமீட்டர் இருக்காரு. சரிங்களா? இப்ப நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க கால்குலேட் பண்ணலாம். நம்ம பிஎம்ஐ வந்து எப்படி இருக்கு? சரிங்களா? இது வந்து ஜெனரலா வந்து நம்ம வந்து நம்மளோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு? இப்ப எப்படி நார்மலா ஒரு வண்டி ப்ராப்ளம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணி விட்டு பார்ப்போம் இல்லையா? சேம் அதே மாரி நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, உங்களோட வெயிட் நம்ம பிஎம்ஐ வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து ஜெனரலாவே இப்ப வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களோட வெயிட் எவ்வளோ? அது ஈஸியா எல்லாத்துக்கும் தெரியும். ஹைட் எவ்வளோ? பாத்துக்கலாம். சரிங்களா? நீங்க என்ன பண்ணிடலாம் அப்டின்னா, சென்டிமீட்டர வந்து ஹைட்ட வந்து என்ன பண்ணிறணும் அப்டின்னா, சென்டிமீட்டரா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கீங்க. டிவைடட் பை 100 போட்டீங்க அப்டின்னா, இப்ப 155 சென்டிமீட்டர் இருக்காங்க அப்டின்னா ஒருத்தர் ஹைட்டு
டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 1.55 வரும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 68 இப்ப 68 கிலோ இருக்காரு. டிவைடட் பை 1.5 இன்டு 1.5 போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 28.30 வரும். சரிங்களா? 28.30 அவரோட பிஎம்ஐ எவ்வளவு அப்படின்னா 28.30. சரிங்களா? இந்த பிஎம்ஐ வந்து நம்ம ப்ரீவியஸா சொன்னோம் இல்லையா ஸ்லைட்ல, பிஎம்ஐ வந்து எவ்வளவுக்குள்ள இருந்தா வந்து நார்மல். சரிங்களா? 18 to 25க்குள்ள இருக்காது தான் நார்மல். சரிங்களா? அப்பனா 25க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஓவர் வெயிட். இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸர்சைஸ். சரிங்களா? இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட வெயிட் என்ன அப்படிங்கிறது உங்க வீட்டு பக்கத்தாலேயோ ஏதாச்சும் உங்க ஊர்ல நார்மலா உங்களுக்கு வெயிட் தெரியுமே விட நார்மலா எங்க போனாலும் வேயிங் ஸ்கேல் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இல்ல ஒரு ஒரு ஃபெமிலியரான வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போனாலே என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே அங்க வச்சிருக்காங்க ஹைட் அண்ட் வெயிட் பாக்குறதுக்கு. நீங்க இன்னைக்கு போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன அப்படின்னா உங்களோட ஹைட் என்ன, உங்களோட வெயிட் என்ன, சரிங்களா? பிளஸ் வந்து ஹைட் என்ன, இந்த ஃபார்முலாவை இன்னைக்கு இது எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ன பண்ணிக்கீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களோட பிஎம்ஐ என்ன அப்படிங்கிறத நாளைக்கு மீட்டிங்க்கு முன்னாடி உங்களோட ஆக்டிவ் அப்ளைனுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ஒரு மெசேஜ் பண்ணிருங்க. சார் நான் வந்து இந்த மாதிரி போய் வந்து வெயிட்ட பார்த்தேன், என்னோட ஹைட் இவ்வளோ, என்னோட பிஎம்ஐ இவ்வளோ அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை பார்ப்போம். சரிங்களா? நீங்க ஹெல்த்தியா இருந்தா தான் இன்னைக்கு மோடிகேர் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதற்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு யார் மூலியமா? உங்க மூலியமா. பணம் எதற்கு? உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு. ஆனா நீங்களே ஹெல்த்தியா இல்ல அப்படின்னா அந்த பணம் வந்து என்ன பிரயோஜனம்? பணம் வந்து என்ன பிரயோஜனம்? அதனால என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஸ்கிரீன் இப்போ இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படி இந்த இந்த ஸ்கிரீனை வந்து என்ன பண்ணிக்கீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? மேட்ரிக்ஸ் சிஸ்டம் பிஎம்ஐ ஹவு டு கால்குலேட் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறதுக்கு வெயிட் டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர். சரிங்களா? இத எடுத்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளைனேவோ இங்க கோயம்புத்தூர் டீம் அப்படின்னா ஏன்னா வந்து நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரைட். சரிங்களா? இது வந்து பார்த்தாச்சு. இப்ப நம்ம இது வந்து பார்த்தாச்சு. ஐடியல் பாடி வெயிட் எப்படி அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இப்ப இந்தியன் ஐடியல் வெயிட் அடுத்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் என்னது? உங்களோட பிஎம்ஐ என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? அடுத்தது ஐடியல் பாடி வெயிட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா நீங்க ஹைட்ட வந்து பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இன்டு டிவைடட் பை 100 போட்டிருப்போம். சரிங்களா? 1.5 இன்டு இப்ப எக்ஸாம்பிள் 155 சென்டிமீட்டர் இருக்காரு அப்படின்னா 1.5 இன்டு 1.5 இன்டு 23. இந்த 23 என்ன அப்படின்னா இந்தியனோட ஸ்டாண்டர்ட் வந்து பாடி வெயிட்டோட வந்து ஐடியல் பாடி வெயிட்டுக்கு இன்டு 23 வந்து மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்க. அதனால வந்து என்ன பண்ணுங்கன்னா இதையும் கூட கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 எக்ஸசைஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். சரிங்களா? உங்களோட பிஎம்ஐ என்னது? ஐடியல் பாடி வெயிட் என்னது? அப்படிங்கிறத இந்த ஸ்கிரீனை கூட வந்து நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த 2 விஷயங்களும் வந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க. உங்களோட பிஎம்ஐ என்ன அப்படின்னா அத பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து உங்களோட ஐடியல் வெயிட் என்ன? இப்ப எக்ஸாம்பிள் இந்த நபர் வந்து 55 கிலோ தான் இருக்கணும். ஆக்சுவலா வந்து எவ்வளவு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப என்ன அப்படின்னா 68 கிலோ வந்து இருக்காரு. இது வேற யாரும் கிடையாதுங்க. என்னோட ஒய்ஃப் தான். சரிங்களா? ஒய்ஃபோட வெயிட் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க போட்டிருக்கோம் நாம. சரிங்களா? ரைட். இது வந்து ஒண்ணு. ரைட். இப்ப நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு சரிங்களா? இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். சரிங்களா? கரண்ட் பால் இப்ப வெயிட் வந்து நம்ம எவ்வளவு பண்ணோம்னா கரண்ட் வெயிட் எவ்வளவு இருக்கு? 68 கிலோ இருக்காங்க. ஆக்சுவலா வந்து எவ்வளவு வேணும்? 55 கிலோ தான் வேணும். அப்பனா எவ்வளவு கிலோ கம்மி பண்ணணும்? 13 கிலோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி வெயிட்ல வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கம்மி பண்ணணும். சரிங்களா? சாரி. இந்த ஒய்ஃப் வந்து 13 கிலோ வந்து கம்மி பண்ணணும். இப்ப அந்த வெயிட்ட வந்து கம்மி பண்றதுக்கு நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு? சேஃப் ஷிப் வெயிட் மேனேஜ்மென்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து அருமையான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரைட்டுங்களா? வெஜிடேரியன் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெயிட்ட வந்து கம்மி பண்ணதுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் என்ன பாயிண்ட் என்னன்னா நம்மகிட்ட இருக்கிறது வெஜிடேரியனான ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கிரீன் சிம்பிள் வந்து இருக்கும். அடுத்தது
லோ ஜிஏ குளுக்கோமிக் இண்டக்ஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா லோ ஜிஐ வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? இந்த வெஜிடேரியன் லோ ஜிஐ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கு. நம்மகிட்ட என்ன அப்படின்னா சேஃப் ஷிஃப்ட் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் நியூட்ரிஷனல் ஷேக் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கு. சரிங்களா? இதுல என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா சோயா புரோட்டீன் ஐசோலேட், வே புரோட்டீன் வந்து இருக்கு. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். சரிங்களா? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. ஃபைபர் பிளண்டட் சோயா ஃபைபரும் ஓட்ஸ் ஃபைபரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து இருக்கு. அடுத்தது ப்ரோ ப்ரோபயோட்டிக் ஃபைபர் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சாரி ப்ரீபயோட்டிக் ஃபைபர் இது வந்து நம்ம முடிக்கும் நம்மளோட ஜீரண உறுப்புகளை வந்து நல்லா ரெடி பண்றதுக்கு. அடுத்து வந்து ஜிஞ்சரோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அப்புறம் ட்ரிபிள்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் திரிபுலாவோட வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு நம்ம சேஃப் ஷிஃப்ட்ல. ரைட்ங்களா? சேஃப் ஷிஃப்ட்ல வந்து என்ன அப்படின்னா மீல் ரீப்ளேஸ்மெண்ட்ல இத்தனை விஷயங்கள் வந்து இருக்கு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நம்மகிட்ட என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சேஃப் ஷிஃப்ட் ஃபேட் பர்னர் கேப்சூல் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா விசரல் ஃபேட். சரிங்களா? விசரல் ஃபேட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேர்ன் பண்ண கம்மி பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா சேஃப் ஃபேட் பர்னர் கேப்சூல் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல என்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கிரீன் காஃபி பீன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. சரிங்களா? பச்சை நம்மளோட காஃபியோட பச்சை காஃபியோட எக்ஸ்ட்ராக்ட் அதோட பலன்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேட் அண்ட் குளுக்கோஸ் லெவலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுது. அடுத்தது வந்து என்ன அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டீம் ஒரே நிமிஷங்க. ஹலோ. சாரிங்க டீம். ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிரீன் டீ என்ன அப்படின்னா நம்மளோட பாடியில டீடாக்சிஃபை பண்ணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் ஃபேட்டை கூட பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணோம். அடுத்தது கார்சனிக்கா காம்போஜெனிகா எக்ஸ்ட்ராக்ட் இது என்ன அப்படின்னா என்ன கொடம்பலின்னு சொல்லுவாங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து என்ன அட்டாட்டிகா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பாடியோட ஃபேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேட் பர்னர் கேப்சூல் என்ன அப்படின்னா ஓவராலா வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபேட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்றதுக்கு ஃபேட்டை வந்து கரைச்சு சரிங்களா கொண்டு வர்றதுக்கு உண்டான வழியில வந்து எல்லாமே வந்து இதுல வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது ஃபேட் பர்னர் ப்ரீமிக்ஸ் சேம் அதே மாதிரி தான் ஃபேட் பர்னர் கேப்சூல்ல என்ன இருந்துச்சோ அதேதான் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து வந்து இதுல வந்து அடிஷ்னலா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜிஞ்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கொழுப்புல வந்து ஜிஞ்சர்னா இஞ்சி. சரிங்களா? இன்னைக்கு நம்மளோட ஒரு ப்ரீமிக்ஸ்ல என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஜிஞ்சரோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறப்ப என்ன அப்படின்னா அரௌண்ட் வந்து
ஒரு 800 கிராம்ஸ்ல இருந்து 1 கேஜி வரைக்கும் சரிங்களா, ஒரு 1000 கிராம் வரைக்கும் இஞ்சியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட ஒரு ஃபேட் பர்னர் ப்ரீமிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் இஞ்சி எவ்வளவு சாப்பிடுவோம்னு நீங்க மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னா, பொங்கல் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சோண்டு வரும். சரிங்களா? ஆனா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெருசு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடியது அரவுண்ட் வந்து ஒரு 50 இஞ்சியிலிருந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் வருமோ, அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த வந்து ஃபேட் பர்னர் ஃப்ரீ மிக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அத மெயின்டெயின் பண்றதுக்கு மல்டி விட்டமின் அண்ட் மினரல்ஸ் சரிங்களா? இத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி ரைட். இத வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இங்க ஒரு சார்ட் கூட வந்து இருக்கு. சரிங்களா? இத கூட வந்து நீங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்கிரீன்ஷாட்ட கூட எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, நம்ம வெயிட் லாஸ்க்கு வேணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில வந்து ஒரு 7:30க்கு சரிங்களா? 7:30க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேட் பர்னர் கேப்சூல வந்து நம்ம வந்து அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். அடுத்தது 7:30 டூ ஒரு 8:00 சரிங்களா? ஒரு 25 நிமிஷத்து ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம் சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, உங்கனால முடிஞ்ச ஒரு எக்ஸர்சைஸ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கனால வந்து நீங்க வந்து பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, 8 மணி டூ 9 மணிக்குள்ள சரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட மீல் ரீப்ளேஸ்மென்ட் ட்ரிங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து 300 ml மில்க்ல சரிங்களா? என்ன அப்படின்னா, ஃபேட் இல்லாத மில்க் சரிங்களா? சோயா மில்க், பிளெயின் வாட்டர், பிளஸ் வந்து கோகனட் வாட்டர் சரிங்களா? மோர், பட்டர் மில்க் இந்த மாரி எதுல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து இத கலந்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு மல்டி விட்டமின் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 12:30க்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம ப்ரீமிக்ஸ் டீய சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா 1:30க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, லஞ்ச் வந்து நம்ம ஆஸ் யூசுவல் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அத எடுத்துக்கலாம். அதுல வந்து ஃபைபர் கன்டென்ட் காய்கறிகள வந்து வந்து நெறைய இருக்கிற மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஒரு 4 மணிக்கு வந்து நம்ம ஃபேட் பர்னர் டீய வந்து நம்ம குடுத்துக்கலாம். அப்புறம் நைட் வந்து ஃபுட்ட ஸ்கிப் பண்ணிட்டு, ஒரு வந்து ஆஸ் யூசுவல் வந்து நம்ம அ மார்னிங் குடிச்ச மாரியே வந்து ஈவினிங் ஒரு 300 ml வந்து ஃபேட் இல்லாத பால்ல இத கலந்து வந்து நம்ம வந்து குடிச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த மாரி நம்ம வந்து என்ன சார் நான் வந்து காலையில, மாலையிலயும் வந்து பயங்கரமா நான் சாப்பிடுவேன். திடீர்னு வந்து என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே! அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈவினிங் டைம்ல நைட்டுக்கு மட்டும் ஒரு வேள ஃபுட்ட ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்துக்க சொல்றோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா, 2 வேள வந்து சாப்பிடுறோம். இதுல வந்து நம்ம ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாரி, சார் நான் வந்து அவ்வளோ சாப்பிட்டு இருந்தேன். ஆனா, இப்ப வெறும் ஒரு 300 ml ஒரு ட்ரிங்க குடிச்சாலே வந்து எனக்கு எனர்ஜி கிடைக்குமா? கண்டிப்பா வந்து கிடைக்கும். நீங்க ஒரு மில்க்ல வந்து நீங்க நம்ம ஃபுட் ரீப்ளேஸ்மென்ட் ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 250 டூ 300 கலோரிஸ் வந்து கிடைக்கும். அதுலயே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, 12 கிராம்ஸ் புரோட்டீனு, 12 விட்டமின்ஸ், 13 மினரல்ஸ் வந்து உள்ள போகுது. அந்த அளவுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து உள்ள போகுது. சரிங்களா? ரைட். வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு எடுக்கணும் அப்டின்னா, இன்னைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து என்ன அப்டின்னா, வெயிட் லாஸ்க்கு தான் நெறைய பேர் இருக்காங்க. வெயிட் மேனேஜ்மென்ட் அப்டின்னா, எல்லாமே நம்ம பண்ண வேண்டியது, நைட்டுக்கு மட்டும் என்ன பண்ண வேண்டியது அப்டின்னா, நம்மளோட ஃபுட்டுக்கு பதிலா எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஃபுட்டுக்கு பதிலா, இந்த உடைய இத வந்து சரிங்களா? வெயிட் லாஸ்க்கு வந்து நம்மளோட ஃபுட் ரீப்ளேஸ்மென்ட் ட்ரிங்க வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது. ரைட். ரைட் இதெல்லாம் ஓகே. சரிங்க சார். நீங்க நல்லா கிளாஸ் எல்லாம் எடுக்குறீங்க. ரைட் ஓகே. உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோல இருக்கிறது எங்க அம்மா தான். சரிங்களா? 16 பிப்ரவரியில வந்து நம்ம இந்த நம்மளோட வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு வந்து அ சாப்பிட்டோம். ஆனா, இன்னைக்கு ஸ்டில் நவ் எப்படி இருக்கு அப்படின்னா, 100 கிலோ வந்துட்டாங்க. ஒரு 7 கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வெயிட் வந்து ரெட்யூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 7 கிலோ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வெயிட் வந்து உங்களுக்கு வந்து எங்க அம்மாக்கு வந்து ரெட்யூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இது வந்து பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு எப்படி நம்ம மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? சொல்றப்போ என்ன அப்படின்னா மத்த ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்றப்போ, என்ன சொல்லுவோம் அப்டின்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் வந்து மத்த ஆள்களுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். 100% செல்ஃப் யூசரா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, எங்க வீட்லயே இந்த ப்ராடக்ட்ஸோட தேவைகள் வந்து இருக்கு. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாங்கி வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம குடுப்போம்.
அப்படின்னு சொல்லித்தான் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வாங்கி வந்து இதை கொடுத்தோம். ப்ரீவியஸா எங்க அம்மா வந்து ஓவர் வெயிட் தான். ஆனா நாங்க வந்து வெயிட்ட ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் போய் கேட்டதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு 5 லேக்ல இருந்து ஒரு 8 லேக் ரூபீஸ் வரைக்கும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பேக்கேஜா வந்து சொன்னாங்க. சரிங்களா? நம்ம அப்படி போய் வந்து சர்ஜரி இந்த மாரி பண்றத விட, நம்மளும் வந்து இந்த மாரி வந்து ஒண்ண வந்து நம்ம இன்டேக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்டேக் வந்து நம்ம மூடிக்கேல வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்டேக் எடுத்து ஆரம்பிச்சதுல ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் வந்து இருக்கு. சரிங்களா? ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் வந்து இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த மாதிரி ஓவர் வெயிட்ல இருக்கிற நபர்கள் தான் இப்ப நீங்க ஒவ்வொருத்தருமே என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் சொன்ன மாரி ஒரு சின்ன ஒரு எக்சர்சைஸ் சரிங்களா? என்ன அப்படின்னா உங்களோட பாடி ஹைட்